الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஆரம்பமாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களது உத்தம தோழர்கள், தாபியூங்கள், தபு தாபியீங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளை எல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் துல்காதா மாதம் கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பாக்கிய மாதங்களிலே ஒன்று. இந்த மாதம் பல வகையான சரித்திர நிகழ்வுகள் நடந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா நபி வரலாற்றை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வந்து 6 வருடங்களுக்கு பின்னால் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தனது தோழர்கள் 1400 பேர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகின்றார்கள். இந்த பயணத்திலே தான் மிக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படக்கூடிய சமாதான ஒப்பந்தம் முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையிலே கைச்சாத்தியாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கின்றார்கள். அந்த கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்திலே நுழைவதாகவும் அங்கே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள்.
இந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கின்றார்கள். சஹாபாக்களும் ஆசையோடு ஆர்வத்தோடு மக்கமா நகருக்கு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். இந்த செய்தி காபிர்களுக்கு கிடைக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களோடு மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி தயாராகின்றாராம் என்ற செய்தி குறைஷி காபிர்களுக்கு கிடைக்க அவர்கள் அதற்கான தடைக்கான முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். ஹாலித் பின் வலீத் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் காபிர்களுடைய மிக முக்கியமான ஒரு வீரராக காணப்பட்டார்கள். அவர்களுடைய தலைமைக்கு கீழே 200 குதிரை, அதாவது குதிரை படையை, குதிரையை கொண்டு 200 குதிரைகளை கொண்ட ஒரு படையை தயார் செய்து அங்கே மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் நுழையாமல் தடுப்பதற்காக வேண்டியான ஒரு முயற்சி ஏற்பாடு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நுழைவதற்காக, ஹரத்துக்கு நுழைவதற்கு முயற்சிக்கக்கூடிய நேரத்திலே அங்கே தடுக்கப்படுகிறார்கள். ஹுதைபியா என்ற இடத்திலே, ஹுதைபியா என்று சொல்லப்படுவது மக்காவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் அல்லது 22 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு ஹரத்துக்கு நுழைவதற்காக எத்தனிக்கக்கூடிய நேரத்திலே அங்கே தடை போடப்படுகின்றது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள். இன்னமா ஜினா முஅ்தமிரீன் வலம் நஜிலில் கிதால், நாங்கள் உம்ரா செய்வதற்காக தான் வந்திருக்கிறோம், நாம் யுத்தத்துக்காக வேண்டி வரவில்லை என்ற ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுமதிக்கவில்லை. ஹாலித் பின் வலீத் தனது படையோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தொழக்கூடிய நேரத்திலே நாம் தாக்கிவிடலாம் என்று நினைக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸலாத்துல் ஹௌஃப் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது அச்சமான நிலையிலே தொழக்கூடிய ஒரு தொழுகையை, அதாவது 2 ஷாரார்கள் 2ஆ பிரிந்து ஒரு ஷாரார் தொழுகையை அவர்கள் அரைவாசியை தொழ, அடுத்த ஷாரார் அவர்கள் ருக்குவுக்கு சுஜூதுக்கு செல்லாமல் ஆயுதங்களோடு காவல் நின்று தொழுகையை பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே இறக்குகிறான். அப்பொழுது அவர்களுடைய முயற்சி தோல்வியடைகின்றது. அதற்கு பின்னால் உர்வத் பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை குறைஷிகள் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆனாலும் இல்லை, உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற முடிவு அப்பொழுது வருகின்றது. அப்பொழுது உர்வத் பின் மஸ்ஊத் சொல்கிறார், நான் எத்தனையோ அரசர்களிடத்திலே, ஆட்சியாளர்களிடத்திலே போயிருக்கிறேன், அவர்கள் ஒருவர் இன்னொருவரை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ரசூலுல்லாவை மதிப்பது போன்று, கண்ணியப்படுத்துவது போன்று நான் யாரையும் காணவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தார்கள் என்றால் அந்த நீரை கூட அவர்கள் தமது மேனியிலே பூசிக்கொள்கின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த ரசூலோடு மஹப்பத்தாக, அன்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை உர்வத் பின் மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்பவர் அங்கே தெரிவிக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு தூதுவராக குறைஷி காபிர்களிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒரு அன்பும் மதிப்பும் உரியவராக உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். அந்த நிலையிலே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் விரும்பினால் தவாப் செய்துவிட்டு செல்லலாம், உம்ராவை முடித்துவிட்டு செல்லலாம், ஆனால் உங்களுடைய அந்த தோழர்களுக்கோ ரசூலுல்லாவுக்கோ முஹம்மது
முஹம்மதுக்கோ நாங்கள் உம்ரா செய்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அங்கே அவர்கள் உறுதியாக சொல்கிறார்கள். இப்படியா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காண்டி சென்ற இடத்திலே கொஞ்சம் தாமதித்து விட்டார்கள். அப்பொழுது அங்கே ஒரு வதந்தி பரவுகின்றது. அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ஒரு வதந்தி பரவுகின்றது. இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பழிக்கு பழி எடுப்போம் என்ற உறுதிப்பாட்டை சஹாபாக்களிடத்திலே ஒரு பைஅத்தை எடுக்கின்றார்கள். இந்த பைஅத்துக்கு பைஅத்துர் ரிضவான் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பைஆவை, இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்துக்கு கீழே இருந்து கொண்டு உங்களிடத்திலே ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த சஹாபாக்கள் மூமின்கள் பைஅத் செய்த அந்த நிலைமையை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு விட்டான். அந்த மூமின்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு விட்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கிவிட்டு வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, உங்களுக்கு பின்னால ஒரு தெளிவான வெற்றி உண்டு என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹிலே 18ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ஒரு தூதுவராக சென்றிருக்கிறார். தூதுவராக சென்ற ஒருவர் கொல்லப்படுவது பெருங்குற்றம். இப்படி அவர்கள் கொண்டிருந்தால் நாங்கள் அவர்களோடு காபிர்களோடு யுத்தம் புரிவோம் என்ற உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் உயிரோடு திரும்பி வந்து விட்டார்கள். இப்பொழுது அங்கே காபிர்கள் இன்னொருவரை சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை தூதுவராக அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் இஹ்ராத்தோடு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்துவிட்டால் அதை நினைத்த மாதிரி கலட்ட முடியாது. நான் இப்பொழுது போகலன்னு சொல்லி அவருக்கு இஹ்ராத்தை கலைந்து விட்டு வர முடியாது. அதற்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கின்றன. இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையிலே இருக்கிறார்கள். இங்கே பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அப்பொழுது கடைசியாக ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகின்றது. இந்த ஒப்பந்தத்துக்கு தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே போடப்பட்ட ஷரத்துகள் என்ன, நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தால் அதிலே முக்கியமான ஷரத்துகள் என்னவென்றால், இந்த வருடம் உங்களுக்கோ உங்களுடைய தோழர்களுக்கோ உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். அடுத்ததாக 10 வருடங்களுக்கு யுத்த நிறுத்த ஒப்பந்தம். மூன்றாவதாக யாராவது மக்காவிலிருந்து காபிர்கள் குறைஷிகள் மதீனாவுக்கு வந்தா அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹ்விலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தா அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். இப்படியாக வெளிரங்கத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அநியாயமாக போடப்பட்ட நிபந்தனைகளோடு இந்த ஒப்பந்தம் நடக்கின்றது. சஹாபாக்கள் கொதித்தெழும்புகிறார்கள். இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் இணங்க வேண்டுமா என்று ரசூலுல்லாஹ்வை குற்றம் சாட்டுகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்திலே ஒப்பந்தம் எழுதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதிய போது சுஹைல் சொல்கிறார், அதாவது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று எங்களுக்கு ஒரு இறைவனை தெரியாது, நீங்க பிஸ்மிகல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ள அதற்கும் இணங்குகிறார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் எழுத சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இஹாதா மா ஸாலஹ அலைஹி முஹம்மது
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போடக்கூடிய விடயம் என்று எழுதக்கூடிய நேரத்திலே நீங்க ரசூல் என்று நாங்க ஏற்றுக்கொண்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. எனவே ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை நீங்க அழிக்கோணும் என்று அந்த சுஹைல், அதாவது குறைஷிகள் பக்கத்தால் வந்த அந்த தூதுவர் சொல்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், அலியே ரசூலுல்லாஹ் என்று இருப்பதை நீங்கள் அழியுங்கள், முஹம்மது பின் அப்துல்லா என்று போடுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ற கையால ரசூலுல்லாஹ் என்று எழுதினதை நான் அழிக்க மாட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ரசூலுல்லாஹ் என்று எந்த இடத்திலே இருக்கின்றது எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தனது கரத்தால் அதனை அழிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்துக்காக வேண்டி வரவில்லை. அவர்கள் எவ்வளவோ காலமாக மக்காவை விட்டு துரத்தப்பட்டு 6 வருடங்களுக்கு பின்னால் மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி செல்வதற்காண்டி வருகின்றார்கள். இப்படி அநியாயமான முறையிலே சில நிபந்தனைகளோடு இந்த ஒப்பந்தம் நடக்கின்றது. இதனை சஹாபாக்களிலே சிலர் கடும் கோபத்தோடு பார்த்தார்கள். விசேடமாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே கோபப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறார்கள், அலாம நுஅத தனியத ஃபீ தீன்னா, யா ரசூலல்லாஹ், இந்த தீனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நாங்கள் இழிவாக வேண்டுமா, கீழ்த்தரமாக செல்ல வேண்டுமா, நாங்கள் இவ்வளவு பணிந்து செல்ல வேண்டுமா என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில், நாங்க உண்மையில இல்லையா, ஹக்குல இல்லையா, அவங்க பாத்தில்ல இல்லையா, நாங்க கொல்லப்பட்டால் செல்வது சுவனம், அவர்கள் கொல்லப்பட்டால் செல்வது நரம், அப்படி இல்லையா என்று ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருக்கின்றார்கள். பொறுமையோடு இருந்து அவர்கள் சொல்கிறார்கள், உமரே கொஞ்சம் பொறுங்கள், நான் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாசிரி வலன் யுதையிஅனி அபதன், அல்லாஹ் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், என்னை வீணாக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாளிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஒப்பந்தம் எப்படி இருக்கின்றது, யாராவது காவிர்கள் இங்கே வந்தால் திருப்பப்பட வேண்டும், முஸ்லிம்கள் யாரா அந்த பக்கத்துக்கு சென்றால் அவர்கள் அதாவது திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். இந்த நேரத்திலே அங்கே அபூ ஜந்தல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அந்த காஃபிர்கள் குறைஷி காஃபிர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் விலங்கிடப்பட்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே அவர் அந்த விலங்குகளோடு எப்படியோ தப்பி ரசூலுல்லாஹுடைய பக்கத்துக்கு வந்து விடுகிறார். ஒப்பந்தம் நடந்துவிட்டது. இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துக்கு அந்த அபூ ஜந்தல் என்ற சஹாபி ரசூலுல்லாஹுடைய பக்கத்துக்கு வருகிறார். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள், ஒப்பந்தம் இப்படித்தான். அப்பொழுது அபூ ஜந்தல் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அஉரத்து இலல் முஷ்ரிகீன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் மறுபடியும் முஷ்ரிகீன்களின் பக்கம் திருப்பி அனுப்புகின்றீர்களா என்று கேட்கின்றார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார், இஸ்பிர் இஸ்பிர் வஹ்தசிப், அல்லாஹ்வுக்கு பொறுமை செய்யுங்கள், நன்மையை அல்லாஹ்விடத்திலே எதிர்பாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார்கள். சஹாபாக்கள் அனைவருக்கும் சொல்கின்றார்கள், நீங்கள் இப்பொழுது இஹ்ராத்தை களைய வேண்டும். இஹ்ராத்தை சும்மா களைய முடியாது, உங்களுடைய ஒட்டகங்களை அறுக்க வேண்டும், உங்களுடைய முடிகளை களைய வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் இஹ்ராத்தை களைந்து மறுபடி மதீனாவுக்கு செல்வதற்கு நீங்கள் தயாராகுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். இப்பொழுது யாருங்க
யாரும் கேட்ட பாடில்லை. யார் ரசூலல்லாஹ், உம்ராவுக்கு வந்தோம், இஹ்ராம் அணிந்திருக்கிறோம், நாங்கள் எப்படி இதை கலட்டுவது, உம்ரா செய்யாமல் நாங்கள் திரும்பி போக மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்கிறார்கள், இருமுறை சொல்கிறார்கள், 3 முறை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னா கட்டுப்படக்கூடியவர்கள். ஆனா இந்த விடயத்திலே கட்டுப்பட தயாரில்லை. ரசூலுல்லாஹ்வின் பேரில் உள்ள மஹப்பத் இருக்கின்றது, ஆனாலும் காவிர்களுக்கு கட்டுப்பட முடியாது, நாங்கள் சென்றுதான் ஆக வேண்டும் என்ற உறுதியோடு இருக்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என்ன பாருங்கள், என்னை தோழர்களுக்கு சொல்கின்றேன், கேட்கின்றார்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹ் கவலைப்படுகின்றார்கள். அப்பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய நபியே, நீங்க போங்க, யாரோடையும் பேசவானம், நீங்க போய் என்ன செய்யுங்க, நீங்க ஒட்டத்தை அருங்க, அது பிறகு நீங்க முடிய கலைங்க, அது பிறகு உங்களுடைய இஹ்ராம கலைங்க, அதுக்கு பின்னால் அவங்க செய்கிறா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் யாரோடையும் பேசாம போய் இந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கு பின்னால மலை என்று சஹாபாக்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹ் செய்தது போன்று ஒட்டகங்களை அறுத்து அவர்கள் முடிகளை கலைந்து அவர்கள் இஹ்ராத்தை கலைந்து விட்டு மக்காவுக்கு மதீனாவுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் அந்த ஹுதைபியால நடந்த சுருக்கமான வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சில நிபந்தனைகளுக்கு ஏன் இணங்கினார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டு கொடுத்தார்களா, அல்லது அதிலே வேறு நலவுகள் இருந்ததா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பின்னால வரக்கூடிய ஒரு நலவை பார்த்தார்கள். சில வேலைகள், சில நடவடிக்கைகள் நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய அது தீமை போல இருக்கலாம், அது நமக்கு பாதகம் போன்று இருக்கலாம், ஆனா அது பின்னால நலவுகளையும் நல்ல விடயங்களையும் கொண்டு வரும் என்றால் அதிலே அது கஷப்பா இருந்தாலும் அந்த விடயங்களிலே அல்லாஹ் தஆலா வெற்றியை வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 பேரோடு தான் ஹிஜ்ரி 6 அவர்கள் செல்கின்றார்கள். ஆனா ஹிஜ்ரி 8 ஆகும் போது ஃபத்ஹு மக்காவுக்கு, மக்கா வெற்றிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்களுடைய தொகை 10,000 பேர். அவ்வளவு தொகையினர் இந்த 2 வருடத்துக்குள்ளே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள் என்றால், ஒரு முடிவை எடுப்பார்கள் என்றால், அந்த முடிவுக்கு அனைவரும் விருப்பமோ விருப்பமில்லையோ அதுக்கு கட்டுப்பட வேண்டும். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அன் யகூன லஹுமுல் ഖിയറா. அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மார்க்க விஷயத்துல ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டா, ஒரு மூமினான ஆணுக்கோ மூமினான பெண்ணுக்கோ அதிலே சம்மத பொருத்தம் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு முற்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை, அடிப்படையை இங்கே சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை ஆரம்ப நிலையிலே பலவீனமாக இருந்த அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் தஆலா பலமானவர்களாக மாற்றினான். ஏனென்றா குறைஷி காபிர்கள் மக்காலிருந்து முஸ்லிம்களை விரட்டக்கூடிய நிலையில இருந்தவர்கள் இப்பொழுது முஸ்லிம்களோடு சமாதான ஒப்பந்தத்தை, பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம் என்று அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள் என்றால் அங்கே அர்த்தம் என்னவென்றால், காபிர்கள் பலவீனம் அடைந்திருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் பலமடைந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அவனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த சஹாபா
சஹாபாக்கள் மார்க்க விஷயத்திலே எந்த அளவு உறுதியோடு இருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தையும் ஒரு பாடத்தையும் இதன் மூலமாக நாம் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரம் மூலமாக, அவர்களுடைய நபி வரலாற்றின் மூலமாக நமக்கு பல படிப்பினைகளை, பல பாடங்களை நமது வாழ்க்கையிலே வைத்திருக்கிறான். எனவே இந்த பாடங்களை படித்து நாம் எமது வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்ப்பு காண்பது அவசியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி வரலாற்றின் மூலமாக படிப்பினை பெற்று எமது வாழ்க்கையிலே திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை மூலமாக இன்னும் பல வகையான படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியோடு ஆலோசனை செய்தார்கள். மனைவியாக இருந்தாலும் சில நல்ல கருத்துக்களை அவர்கள் சொல்ல போதும். அவர்கள் பெண்களாக இருக்கலாம், அவர்கள் ஆண்களாக இருக்கலாம். சில வேளை வயதிலே முதிர்ச்சியுடைய பெண்கள் நல்ல கருத்துக்களை சொல்லலாம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள். அந்த பெண்மணியுடைய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த ஆலோசனையை எடுத்து அவர்கள் அமுல்படுத்தினார்கள். இது பெண்களுக்குரிய இஸ்லாம் பெண்களுக்கு எந்த அளவு ஒரு முக்கிய இடத்தை வழங்கி இருக்கின்றது என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தம் ஏதோ விட்டு கொடுப்பு போன்று நழுவி செல்வது போன்று இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த ஒப்பந்தத்திலே வெற்றியை வழங்கினான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஃபத்ஹ் என்று வெற்றி என்று மக்கா வெற்றியை நீங்கள் கருதுகிறீர்கள், ஆனா நாங்க வெற்றி என்று கருதுவது ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி காபிர்களோடு உடன்படிக்கை செய்தார்களே, அந்த உடன்படிக்கையை தான் வெற்றியாக கருதுகிறோம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று நாங்கள் விட்டு கொடுப்பதா இருந்தால் எந்த விடயத்திலே விட்டு கொடுக்கலாம், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் நாம் விட்டு கொடுக்கலாம். அகீதாவுடைய விடயத்திலே அடிப்படை அம்சங்களிலே விட்டு கொடுக்க முடியாது என்ற ஒரு பாடத்தையும் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நபிக்கு வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை, ஒரு சூரத்தை இறக்கினான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வெற்றிகளை குறிப்பிடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்று இறங்கிய சூரத்துகளிலே மிக விருப்பமான சூரத் இந்த சூரத்துல் ஃபத்ஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுதைபியா என்று சொல்லப்படக்கூடிய இடம் இன்று மக்காவிலிருந்து ஹரத்துடைய 2 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்று அது சுமைசி என்று அழைக்கப்படுகின்றது. மக்காவுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள், ஹாஜிகள், முஅத்தமிர்கள் அந்த இடத்துக்கு தரிசிக்க செல்கின்றார்கள். அந்த இடத்துக்கு தரிசிக்க செல்வதோ, அந்த இடத்தை ஜியாரத் செய்வதோ சுன்னத்தான ஒரு காரியமல்ல. மாற்றமாக ஒரு சரித்திரத்தை விளங்குவது, படிப்பது என்ற அடிப்படையிலே அப்படியான இடங்களுக்கு சென்று படிப்பினைகளை பெறுவதிலே தவறு கிடையாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி அதன் மூலமாக படிப்பினைகள் பெற்று அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃப்.